பண்பான உள்ளங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ஹலோ. மே 18, 19 தேதியில் பொள்ளாச்சியில் எங்கள் மாமா பொண்ணு தாருண்யாவுக்கும் அவினாஷ்க்கும் கல்யாணம் நடந்தது ஐபெக்ஸ் ரிசார்ட்டில். நானும் பூஜா குட்டியும் ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்து அமிர்தா எக்ஸ்பிரஸில் பொள்ளாச்சிக்கு நாளே போயிட்டோம். காலையில் 5 மணிக்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். இதுதான் கல்யாணம் நடக்க போகிற இடம். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான், பூஜா குட்டி, என் தங்கச்சி கோமா 3 பேரும் ரிசார்ட்டை ஜஸ்ட் ஒன்று சுற்றி பார்த்தோம். இது டெஸ்டினேஷன் வெட்டிங், அதனால் ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாங்க. கல்யாணம்னாலே நமக்கு ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் இப்படி வெளியில் எல்லாருமா சேர்ந்து ஒரு பிக்னிக் போன எஃபெக்டில் இருந்தது. டபுள் தமாக்கா ரொம்ப நல்லா இருந்தது. மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணங்களுக்கு வர்றதுக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே அவங்க கேம்ஸ் விளையாடுறதுக்கு இடம், ரொம்ப ஹாப்பியாக அவங்க என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் 4 மணிக்கு ஈஷா வெட்டிங் அதுக்காக வந்திருக்கோம். ஹாய், இது பூஜா குட்டியோட அண்ணன் அனஸ்வர். இது என்னோட 2 தம்பிகளும் அவங்களோட ஃபேமிலிஸும். இப்போ நடக்க போகிறது ஈஷா ஸ்டைல் ஆஃப் வெட்டிங். இதுக்கு பேர் பூத சுத்தி விவாகம். இந்த ஸ்டைல் ஆஃப் வெட்டிங் பஞ்சபூதங்களை சுத்திகரித்து செய்கிற விவாகம். இதை நடத்தி தர்றவங்களோட பேர் சுமங்கலா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வெல் ட்ரெயின்டு வாலண்டியர்ஸ் ஃப்ரம் ஈஷா யோகா. இது கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி, அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன். கல்யாணம் நடக்கும்போது கம்பல்சரி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பொண்ணு மாப்பிள்ளை எப்படி ஸ்டேஜுக்கு வரணும், சத்குருவை நமஸ்காரம் பண்ணிவிட்டு எப்படி உட்காருக்கணும், அப்புறம் இங்கே என்னென்ன சடங்குகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஈஷா வெட்டிங் நல்ல மாதிரி முடிஞ்சது. இப்போது நம்ம ஸ்டைலில் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இதுக்கு நடுவில் ஒரு டீ பிரேக். நிச்சயதார்த்தம் நடந்துகிட்ருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க நிற்கிற இடத்துல இருந்து நிச்சயத்தையும் பார்த்துக்கிறாங்க. அட் த சேம் டைம் இங்கே ரிலேட்டிவ்ஸ் கூடயும் பேசிக்கிறாங்க. நம்ம மண்டபத்துலலாம் கரெக்டாக அங்கே உள்ளே போய் உட்காந்தா தான் தெரியும். இங்கே அப்படி இல்லை, எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அதனால் நின்ன இடத்துல இருந்தே பார்த்துக்கிறாங்க. ஒரு சைடு டின்னர் நடந்துகிட்ருக்கு. வெட்ட வெளியில் நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நிலாவை பார்த்துட்டு புஃபே சூப்பராக இருந்தது. டின்னர் முடிஞ்சது. இனி காலையில் 6 மணிக்கு கல்யாணம். அதனால் இப்போயே போனால் தான் காலையில் சீக்கிரமாக வர முடியும். குட் மார்னிங். காலையில் பொண்ணும் மாப்பிள்ளையும் மணமேடைக்கு மாட்டு வண்டியில் வராங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லார் சார்பாகவும் மணமக்களுக்கு வாழ்த்துக்கள்.
இந்த ரெட் saree க்ரீன் ப்ளவுஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா. ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்ல. இவங்க டான்ஸ்லேயே இவங்க ஹாப்பினஸ் தெரிஞ்சது. நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டலுக்கு பேர் ஆப்பிள் இன். அங்கேருந்து வெளியில் பார்க்கும்போது தெரிகிற சீன். பொள்ளாச்சி வந்து கேரளா மாதிரி தான். எங்கே பார்த்தாலும் தென்னை மரம், அப்படி ரொம்ப நல்ல அழகாக இருந்தது. ஒரு மாதிரி ஒரு கிராமம் எஃபெக்ட் தான் இருந்தது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ. Thank you.